Hello my dear TH Warriors. நம்ம சேனல்ல Red Dead Redemption 1 கேமை கம்ப்ளீட் ஸ்டோரி கேம் பிளேவா போட்டுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட மத்த பார்ட்ஸ் வீடியோ நீங்க இன்னும் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் அதை போய் பாருங்க. அப்பதான் ஸ்டோரி கண்டினியூஷன் புரியும். இல்ல ஸ்பெசிபிக் மிஷன் வாக் த்ரூ மட்டும் தான் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்பெசிபிக் மிஷன் டைம் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் பார்ட்ல ஜான் பிளாக் வாட்டர் நகரத்துல இருந்து ஆர்மடிலோ அப்படின்ற நகரத்துக்கு பிங்கர்டன்ஸால அனுப்பப்படுவான். எதுக்காகனா அவனுடைய முன்னாள் கேங் மெம்பரான பில் வில்லியம்ஸனை வேட்டையாடலாம். ஆனா பில் இப்போ ஒரு மிகப்பெரிய பேண்டிட் அப்படின்றனால ஜானால அவன் கிட்ட கூட நெருங்க முடியாம குண்டடிப்பட்டு சாவ கிடக்கும் போது அங்க வந்த பானி அப்படின்ற பொண்ணு ஜானுக்கு அவளுடைய இடத்துல தங்க அடைக்கலம் கொடுப்பா. இப்போ ஜான் திரும்ப பில்ல வேட்டையாடலான்னு கிளம்பும் போது பானி முதல்ல உன் காயங்கள் சரியாகட்டும், அதுக்கப்புறமா நீ அவனை போய் வேட்டையாடலாம்னு சொல்லிட்டு உன்னோட இந்த குண்டடியை சரி பண்றதுக்கே $15 ஆச்சு, அதனால அந்த காசு திருப்பி தர விதமா என்னோட பாண்ட்ல கொஞ்ச நாள் வேலை செய்யின்னு அவளுக்கு அவளோட ரான்ஸ்ல தேவையான ஒரு சில வேலைகளை எல்லாம் ஜானை வச்சு செய்ய ஆரம்பிச்சிருவா. ஃபைனலி நீ பில்ல சுலபமா பிடிக்கணும்னா ஆர்மோடிலோல இருக்க மார்ஷலோட ஹெல்ப் தேவைன்னு சொல்லுவா. ஜானும் மார்ஷலை போய் மீட் பண்ணி பில்ல பிடிக்க ஹெல்ப் கேட்கும்போது மார்ஷல் பில் இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன்லயே வரமாட்டான், அதனால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் அவனுக்கு தேவையான 3 குற்றவாளிங்க பிடிக்க ஜான் ஹெல்ப் பண்ணா பில்ல பிடிக்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவான். அண்ட் ஜானும் மார்ஷலுக்கு தேவையான முதல் குற்றவாளியான வால்டன் அப்படின்னு சொல்லப்படுற கேங் தலைவனை வேட்டையாடிடுவான். சோ இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம இந்த எபிசோட்ல பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி கேம் பிளே கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம மார்ஷலுக்கு வால்டன் அப்படின்ற பர்சனை வேட்டையாடி கொடுத்தோம். இன்னும் 2 பேரை வேட்டையாடி கொடுத்தோம்னா பில்லை பிடிச்சி தரதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். பார்ப்போம். Hello. It's Armadillo 731. What is it with these things? Hello. It's a new line. அந்த காலத்துல டெலிபோன்லாம் இருந்ததா? Hello. Sounds fun. What's happening? I have no idea. If it's important, they'll send someone down like they did with you. Suddenly the world is full of theys. Yeah. I remember when we first got here. We used to consider people from Dade County to be exotic. Now guys can get here from the Midwest, and they can do it in 6 days. Things have changed. They've gotten away from me. Bounty hunters பத்தி சொல்றானோ? I don't understand it no more, boy. Honest goodness. I'm not sure I do. Marshall! யாரு நோட்ட பதறி அடிச்சிட்டு ஓடி வரான். Marshall, I just been up in the canyon spying like you said. I think I seen me a couple of them rustlers. I think it was the Ballard twins and a couple of Mexicans. They up there right now? Well, it was a group of 4 men rounding up Mr. Gulch's livestock, and none of them looked like any of Gulch's hands, so yes, sir, right now. That sarcasm's most unbecoming, Eli. It's gonna hold you back in life, even worse than your lazy eye. அடப்பாவி. All right, let's go. You ride with us again, Marson? Will you help me? I will try. It'd be my pleasure. சூப்பருங்க. அடுத்த சம்பவத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம மார்ஷலுக்கு பண்ற 2வது ஹெல்ப். எலாய் அப்படின்ற பர்சன் வந்து மார்ஷலோடைய ஒர்க் பண்ற இன்னொரு டெபியூட்டின்னு நினைக்கிறேன். அவன் திடீர்னு ஓடி வந்து இந்த மாதிரி கேஸ்டல் ரெஸ்லர்ஸ் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். அதாவது ஏற்கனவே மார்ஷல் சொல்லியிருந்தான் பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கேட்டில்ஸ் எல்லாம் திருடுறாங்க ஒரு குரூப், அவனுங்களை வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. How long you been working for the government, Marston? I don't work for the government. Well, I got a telegram from some federal clowns in Blackwater that says otherwise. Are you some kind of vigilante? You don't look like no government, boy. I guess it's complicated. I came because it was made impossible for me not to. You sure are a tight-lipped son bitch, mister. I guess I am. I ain't gonna dig this hole no deeper. Ain't you all proud and superior? Don't forget you need us more than we need you. Bill Williamson folded you up like an empty person last time, if I remember correctly. Simmer down, Jonah. Listen to your boss, Jonah. There's a good boy. Otherwise, I'll put a hole in your head and watch your tiny brain drain out. ஸோ இங்கே எல்லாருமே ஜான் வந்து கவர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்களா? I'll be honest with you, Marston. I ain't for all this government interference. Believe me, Marshal, neither am I. I try to keep the federal boys happy. I mean, we need all the help we can get. Well, what does a flannel-mouthed city boy who's never forked a bale of hay in his life know about a state like New Austin? Nothing, I reckon. All this manifest destiny hogwash, taming a wild land. Not far now. Eyes open, boys. ஜானை எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிட்டி பாய் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கானுங்க. பாஸ்ட்ல அவன் என்னவா இருந்தான் அப்படின்றது இவங்க யாருக்குமே தெரியல. கிட்டத்தட்ட ஜிம் மில்டன் மாதிரி தான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். Everybody dismount and
follow me. அவ்வளோதாங்க, வந்தாச்சு அந்த இடத்துக்கு. ஸோ இனிமேல் நடந்து போகலாம் அப்படின்ற மாதிரி Let's move சொல்கிறான். up the canyon towards the fort. எனக்கு தெரிஞ்சு மார்ஷல் நல்லவன் தான் நினைக்கிறேங்க. ஏன்னா ஆர்மடிலோ நகரம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாமே Be ready, பண்ணுறான். boys. We're probably going to be outnumbered. And those bastards ain't short on firepower neither. Let's see how many there are. If we can take them alive, good. If not, smoke the sons of bitches. Music to my ears, சீனு. ஸோ இவங்கள நம்ம உயிரோட பிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை, அப்படியே சுட்டு பொசுக்க வேண்டியதான். அதே மாதிரி இந்த கேமில் ஆடியோ 2 கம்பேர் பண்ணும்போது காம்பேட்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் எபிசோடே பார்த்துருந்துருப்பீங்க. அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கண்ட்ரோல் வந்து டோட்டலாக உல்ட்டாவாக இருக்குது. ஒய்ன்றது எக்ஸு அந்த மாதிரி மாறி மாறி இருக்கா. வந்துட்டானுங்க, இருங்க பட்டு இங்கே ஒளிஞ்சு போனோம். ஓரளவுக்கு கவர் சிஸ்டம்லாம் சேம் அதே மாதிரி தான் இருக்குது. நான் சொல்கிறது வந்து அந்த குறி வச்சு அடிக்கிறோம் தெரியுமா, அதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது டோட்டலாக. ஓகே, மேலே என்ன காட்டுது பார்த்தீங்களா, நம்ம இப்போ ரிவால்வரில் வந்து தூரத்துலேருந்து அடித்தோன்னா மேலே படாது போல். ஸோ கிட்ட போய் தான் அடிக்கணும். இதுதான் சொல்கிறேன், இது மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ அவங்க 2 பேரை வந்து லெஃப்ட்டில் போக சொல்கிறான், மார்ஷல் ரைட்டில் போகிறான். நம்ம ரைட்லேயே போகலாம் மக்களே. நம்ம மார்ஷல் கூட போய் மீதம் இருக்க ஆளுங்கள்லாம் செதற விடுவோம். நான் இன்னும் ஒரு 2 வாட்டி ரிவால்வரில் அடித்து பார்க்குறேன். வேலைக்கு ஆளை அப்படின்னா நம்ம ரிப்பீட்டர் வேணால் எடுத்துப்போம். ரிப்பீட்டர் நல்லா இருக்குது. நான் ஆமோ சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த வெப்பனை யூஸ் பண்ணாமல் இருக்கேன். ஓகே, கவர் த மார்ஷல் அப்படின்ற மாதிரி காட்டுது. மேலே தாங்க இருக்கானுங்க. நம்ம கரெக்டாக மார்ஷல் பின்னாடியே ஒட்டிகிட்டே போகலாம். அதே மாதிரி ரொம்ப கிட்ட கவரில் இருந்து அடித்து அடி வாங்குறானுங்களே பரவாயில்ல. லாஸ்ட் எபிசோட் அது கூட வாங்கலை. அங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான் பாருங்க, தெரியுதா? கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகல. கொஞ்சம் அடித்தாங்கனாலே ஜானோடைய உடம்பு ரெட் ஆகிடுது. ரிட்டர்ன் டு மார்ஷல்ன்ற மாதிரி காட்டுது. அவ்வளோதாங்க, ரிப்பீட்டர் தான் வேலைக்கு ஆகும். ஸோ இந்த அளவுக்கு ரேஞ்ச் இருந்தாலே ரிப்பீட்டர் வச்சு அடித்தா தான் ஒரு அடியில் காலி ஆகிறானுங்க. இல்லைனா தலைவலியாக இருக்குது ரிவால்வர் வச்சு அடிக்கிறதுக்கு. அதுக்குள்ள அவன் எங்கே போயிட்டான்? அங்கே பாருங்களேன், ஸ்டார்டிங்கில் எங்கே போயிட்டான்? கிளிச்சா தெரியலையே. இவ்வளோ நேரம் நம்ம கூட தான் வந்துட்டு இருந்தான். ஒருவேளை நம்ம ரொம்ப அடி வாங்குறோம், செத்துற போகிறோம் அப்படின்னு நினச்சி பின்னாடி ஓடி போயிட்டானா என்னன்னு தெரியல. ரைட்டு, ஃபாலோ பண்ணி போகலாம். நம்ம என்ன பண்ணலாம், அவனை ஃபாலோ பண்ண வேணாம், அவன் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணட்டும். ஸோ டப்புன்னு புஷ் பண்ணி முன்னாடி ஓடிடலாம். அவன் பாரு என்ன ஸ்பீடில் ஸ்ப்ரிண்ட் அடிக்கிறான். டேய், ஜானுக்கு மேலே ஸ்பீடாக ஓடுறாங்க. ஓகே, மற்ற 2 டெபியூட்டிஸ் நம்மளுக்கு எதிர் சைட் மேலே தான் ஓடி வரானுங்க. வந்துட்டானுங்க மக்களே. மேக்ஸிமம் கவரில் இருந்து தான் ஆடுறானுங்களே இந்த கேமில். ஆடியோ 2ல் வந்து இந்த அளவுக்கு கவர் எடுக்க மாட்டானுங்க. நான் சொல்கிறது எனிமீஸை சொல்கிறேன். பட்டுன்னு கொஞ்சம் முன்னாடி புஷ் பண்ணி ஓடி வருவாங்களா, நம்ம அசால்ட்டாக அடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கவரில் தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. கீழே இருந்து ஒருத்தன் ஓடி வரானோ. ஆமாம், வரான் பாருங்க. கரெக்டாக மேலே ஏறி வரட்டும், போடலாம். அவ்வளோதான், செதறிட்டான். பட் பட்டுன்னு ஒரு அடியில் காலி ஆகிறானுங்க. மேபி ரிப்பீட்டர் அப்படின்றனால ஒரு அடியில் காலி ஆகிறாங்க என்னன்னு தெரியல. இந்த பாறையில் ஒளிஞ்சுக்கும். நம்மளும் ஒளிஞ்சு தான் ஆடுற மாதிரி இருக்குது. இதில் ஹெல்த் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது கூட எனக்கு தெரியலைங்க. அதிலலாம் நம்மளுக்கு ஹார்ட் மாதிரி கீழே சிம்பிள் காட்டும். இதில் என்ன காட்டுது என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல. இங்கே தாங்க இருக்காங்க, மொத்தமாக இருக்கானுங்க. அடிக்கும். அவ்வளோதான் நினைக்கிறேன். இங்கே இருக்கணுங்க. ஆமாங்க, அவ்வளோதான். மீதம் இருக்கானா, மேலே இருக்கானா? இல்லை, இருக்க மாதிரி காட்டுது மேப்பில். ஒருத்தன் இங்கே இருக்கான். இங்கெல்லாம் இருக்கு, இங்கேயே ஒளிஞ்சிட்டு இருக்கான் மக்கள். இது இங்கே இருக்கான் பாருங்க. டாய், இதை தான் சொல்கிறேன், பாறையிலேருந்து வெளியவே வரமாட்டேன்றானுங்க. அப்பா, வண்டியிலே வச்சாச்சு. ஓகே, கேம்பை சர்ச் பண்ண சொல்கிறான். ஏதாவது தேடுதான்றதை பார்ப்போமா? இங்கே பார்த்தீங்களா, இது ஒரு செஸ்ட் மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி இவனில் லூட் அடிச்சிடறேன் நான், ஏன்னா ஆமோஸ்லாம் தேவைப்படும். இதில் என்ன வச்சுருக்காங்க? ஆமோ, ரிப்பீட்டர் ஆமோ. இந்த கேமில் கொஞ்சம் லூட் அடிச்சு தான் ஆடணுமோ? ஆடியோ 2ல லூட் அடிச்சுலாம் ஆடவே இல்லை. ரைட்டுங்க, ஸ்னைப்பர்ஸ் வேறு இருக்கானுங்களா. ஸோ உஷாராக போனால் அடிக்கிறான். எங்கேருந்து அடிக்கிறான்னு தெரில. டேக் அவுட் த ஸ்னைப்பர்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டுது. இங்கே இருக்கான் மக்கள், இங்கே இருக்கான். ரிப்பீட்டர் மேலே பட மாட்டேங்குது, இப்போ தான் பட்டுது. இன்னொரு ஸ்னைப்பர்.
அங்கே இங்கேயும் இருந்த மாதிரி இருந்ததுல. இருங்க நம்ம பிரிட்ஜை கிராஸ் பண்ணிடலாமா பட்டுன்னு. இங்கே ஓடுறான் பாருங்க, இங்கே இருக்கான் காலியா. இந்த மாதிரி காம்பேட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் ஃபுல்லாக காட்டவா இல்லை எடிட் பண்ணி கட் ஷாட் பண்ணவா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்த எபிசோடில் இருந்து அந்த மாதிரி பார்த்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு காம்பேட் வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் பிடிக்கும் அப்படின்னாலும் அதையும் எனக்கு சொல்லுங்கள். ரீக்ரூப் வித் த மார்ஷல் அண்ட் த டெப்யூட்டிஸ் அப்படின்ற மாதிரி காட்டுது. மார்ஷல் இங்கே தான் உட்காந்துருக்கான், டெப்யூட்டிஸ் நம்மளுக்கு பின்னாடி தான் வந்துட்டு இருக்கானுங்க. வேறு வழியே இல்லைங்க, நம்ம இந்த கேமில் லூட் அடிச்சு தான் விளையாடணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், பின்னாடி போயிடலாம். இங்கே உட்காந்துருக்கானுங்க. ஓகே, ஸ்னீக் பண்ணி அவங்க முன்னாடி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போனா இது ஸ்னீக் மிஷனா? இவ்வளோ நேரம் அதிரடியாக ஆடிட்டு ஸ்னீக் பண்ணி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் ஆக்சுவலாக வந்து கிட்ட போயிட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொன்னானோ, அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதனால் என்ன பண்ணுறேன், எதிரில் ஒரு பாறை இருக்கா, அந்த பாறைக்கிட்ட கரெக்டாக போய் ஒளிஞ்சிட்டு அங்கே 2 பேர் தலையை நீட்டிகிட்டு இருக்கானுங்க, கரெக்டாக தலையிலே வைப்போம். அவ்வளோதான், பக்காவாக இருக்கும் மக்களே. இப்போ செதற விடுவோம். ஆஹா, தலையில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு உடம்புல வைக்கிறேன்னு குறி ஏழாவிடமாக போகுது. மொத்த பேரையும் திருக்கி விடுவோம். கீழே பார்த்தீங்களா கேட்டில்ஸ் இருக்குது. இதனால தான் அவன் சொன்னான், இந்த கேட்டில்ஸ் எல்லாம் திருடுறவங்க போல், அதனால் கேட்டில்ஸ் ரஸ்லர்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னான். யாரோ ட்வின் பிரதர்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த வேலையை பண்ணுறவனுங்க. ஏதோ ஒரு ட்வின் பிரதர்ஸ் வந்து மெக்சிகன்ஸ் கூட சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருந்தான். திடீர்னு மியூசிக் பாருங்கள் மக்கள் எப்படி டேக் ஆஃப் ஆகுதுன்னு. நார்மலாக போயிட்டு இருந்தது, திடீர்னு ஏதோ ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் பாஸ் அடிக்க போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மியூசிக்கை போட்டு விட்றானுங்க. வெறித்தனமாக இருக்குது. இங்கே நான் ரிவால்வருக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன், ரிப்பீட் ரேமோவை சேவ் பண்ணலாம். இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க, எங்கே இருக்கான், இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காராமா. அவ்வளோதாங்க, அவனும் காலி. இன்னும் ஒருத்தர் இருக்க மாதிரி காட்டுதோ? இல்லைங்க, எல்லாருமே காலின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ரேஞ்ச் ஆளுங்களை காப்பாற்றலாம். இவனுங்கிட்ட இருக்க கேட்டில்ஸ் தான் திருடுறானுங்க போல அவனுங்க. Thanks, Marshal. We're indebted to you with our lives. Just get them cattle back safe. All right. Oh, thank you. Oh, thank you so much. Thank you. Well done, Mr. Marston. Yes, well done. Now, about Williamson. I'll do what I can. You know, as you can see, this country is infested with all manner of scum. Say that again. Well, one other thing, Marston. Mr. Johnson, sir. It's Mr. West Dickens. He's missing. Who? Mr. West Dickens, the tonics merchant. He was due in town last week. Oh, the narcotic and bat piss salesman who cons housewives out of their money with promises of eternal youth. Yes, him, but I think you're being a little unfair. He's helped a great many of the county, and many of the townsfolk are really missing him. You hear that, Marston? We just butchered a gang of thieves, and the town is up in arms about a missing snake oil merchant. I am so glad to be serving such a wise and respectable people. Come on, Eli. ஏதோ டாக்டரை காணுன்றான். டாக்டரா டானிக் மெர்ச்சன்ட்டா? 2 பேரும் ஒன்று தானே. வெஸ்ட் டிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற டாக்டர் வந்து காணுமா, அதனால அவனை தேடி தரணுமா என்ன தெரியல மக்களே. பட் அவனே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ராடு பையன் போல அப்படி தான் வந்து மார்ஷல் சொல்கிறான். பட் அவன் காணும் அப்படின்ன ஒன்று ஊர் மக்கள்லாம் தவிக்கிறாங்களாமா. வித்தியாசமாக இருக்குது. அண்ட் இந்த மார்ஷலை நம்பலாமா வேணாமா அதுவும் எனக்கு தெரியல மக்களே. ஆமாம், டபிள்யூன்னு ஒரு மிஷன் காட்டுது பார்த்தீங்களா. ஸோ வெஸ்டிகன்ஸ் மிஷன்ஸும் காட்டுது அண்ட் பானியோடைய மிஷனும் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், பானியோடைய மிஷனே எடுக்கிறேங்க. அவருடைய ஸ்டோரி ஆர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த டாக்டர் மிஷன் எடுக்கலாம். நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி அந்த மார்ஷலை வந்து நம்பலாமா வேணாமா அப்படின்றது தெரியல. ஏன்னா இந்த மிஷன் முடிச்சதுக்கப்புறமா கூட ஜான் கேட்டான், பில் வில்லியம்சனை வந்து பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவன் பார்த்தீங்கன்னா வாயே திறக்கல, அது இதுன்னு சொல்லி மலிப்பிட்டான். யாருங்க அவன்? நாமா இவருக்கு இப்போ இருங்க. நம்ம அதுப்பா பேசுற மாதிரி பேசுறான். டேய் ஓகே, டியூவலுக்கு கூப்பிடுறானா. நான் அக்செப்ட்ன்றதை கொடுத்துட்றேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த கேமில் டியூவல். வே ஓவர் யுவர் ஹெட் சொன்னாமா. ஓவர் நக்கலாக பேசுகிறான், தெறிக்கி விடுவோம் மக்கள். நான் வேறு ஓவராக வாய் பேசுகிறேன். இந்த கேமில் முதல் டியூவல் நம்ம விளையாடுறது, எப்படி பண்ணணும்னு கூட தெரியாதுங்க. இருங்க, நம்ம டுட்டோரியல் எப்படி கற்றுக் கொடுக்குது அப்படின்றத மட்டும் பார்ப்போம்.
ஓகே, ட்ராப் பண்ணி கரெக்டாக குறி வச்சு அடிக்கணும், அவ்வளோதானே? அவ்வளோதான், பட்டுன்னு ட்ராப் பண்ணி மண்டேலே வைப்போம் மக்கள், தெறிக்க விடுவோம். நச்சு 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 நச்சு, அவ்வளோதான், செத்துட்டான். சீனாக இருக்குல்ல. ஆடியோ 2ல் கூட நம்ம டியூவல் பண்ணுவோம், ஆனால் ஆடியோ 2ல் பயங்கரமாக திணறுவேன் டியூவில். நான் எடுக்கிறதுக்குள்ள அவங்க பார்த்தீங்கன்னா என்னை போட்டு தள்ளிடுவானுங்க. பட் ஆடியோ 1ல் டியூவல் ஈஸியாக தான் இருக்குது. அண்ட் இன்னும் ஒரு சில விஷயம்லாம் எனக்கு தெரியல. அதாவது ஆடியோ 1 கேமில் எப்படி குவிக் ட்ராப் பண்ணி வெப்பன் அடிக்கிறது அப்படின்றது தெரியல. இங்கே ஏதோ ஒரு மிஷன் காட்டுது, என்னன்றதை பார்ப்போம். ஆமாம், 4 மேன் கிட்ட நீ மிஷன் எடுக்கலான்னு சொன்னா தெரியுமா? 4 மேன்றது வந்து மெக்ஃப்ளாரின் ரேஞ்சில் இருக்க ஒரு சின்ன இது போல். ஓகேங்க, இந்த நாயை கூட்டு போயிட்டு நகரத்தில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் நடந்தால் நம்ம அதை தட்டி கேட்கணும் போல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மடிலோ மாதிரி ஒரு நகரம் கிடையாதுங்க. இது வந்து பானி மெக்ஃப்ளாரினோட ஒரு சின்ன பிரான்ச்சா அப்படி தானே சொல்லுவாங்க, தெரியல. ஏன்னா அவள் தான் கண்ட்ரோல் பண்ணுறான். மேபி அப்போ அவங்க அப்பா வந்து பெரிய ஆளாக இருப்பான்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 4 மேன் மாதிரி வச்சுருக்கானுங்க. ஷெரீஃப் மாதிரி கிடையாது. 4 மேன்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த நகரத்தோட சின்ன காவலாளியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த நாயை ஃபாலோ பண்ணி போகிறேன், என்ன மிஷன் அப்படின்றத பார்ப்போம். இதெல்லாம் சைட் மிஷன் தானே. அப்பாடா, இப்போதாங்க முதல் குற்றத்தை கண்ணில் காட்டுது. நானும் ஊர் முழுக்க சுற்றி வந்துட்டுருக்கேன். பாருங்கள், யாரும் அடிச்சிட்டு இருக்கானுங்க. இவங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்கேர் ஆஃப் பண்ணணுமாமா. ஸோ கன்னை காமிச்சு ஜஸ்ட் மரட்டை தான் செய்யணும், சுடக்கூடாது. போங்கடா, பயப்படுங்கடா. அவ்வளோதான், ஓட்டானுங்க மக்களே. இது வந்து பவுண்டி ஹண்டிங் மிஷன் மாதிரியா? இல்லைல்ல, பவுண்டி ஹண்டிங் மிஷன்னா நம்ம அந்த ஆளுங்களை காலி பண்ணிவிட்டு ஷெரீஃப் கிட்ட ஒப்படைப்போம், அவ்வளோதான். ஸோ இப்போ 4 மேன் ஆஃபீஸில் போயிட்டு நம்மளுடைய ரிவார்டை கலெக்ட் பண்ண வேண்டியதான். இதெல்லாம் சைடு ஆக்டிவிட்டீஸுங்க, சைட் மிஷன்ஸ் கிடையாது. நான் ஜஸ்ட்டு சும்மா ஃபஸ்ட் வாட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறத தான் பண்ணேன். எவ்வளோ ரிவார்ட் தரான் அப்படின்றத பார்ப்போமா. அடுத்து நான் இதெல்லாம் எடுக்க போகிறதில்ல. எவ்வளோ தரான்? $28. நாட் பேட் மக்களே. நம்ம பவுண்டி ஹண்டிங் மிஷன் பண்ணால் கூட அந்த மாதிரி தான் இருக்கும், $20-30 தான் தருவானுங்க. ஓகே, அடுத்து நான் திரும்பி 4 மேன் மிஷன்லாம் எடுக்க போகிறதில்ல. மேபி பவுண்டி ஹண்டிங் மிஷன் வந்ததுன்னா அது வேணால் ஒரு வாட்டி எடுத்து பார்ப்போம். அண்ட் பானியோடைய மிஷன் இருக்குது, அண்ட் வெஸ்டிகன்ஸ் இருக்குது. நான் பானியோடதே எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி யாரோ கத்துற சவுண்ட் மாதிரி கேட்குது. யார் கத்திக்கிட்டு இருக்கா தெரியலங்க. நான் போயிட்டு ஒரு மேனுவல் சேவ் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா பானியோடைய மிஷன் வந்து எடுக்கிறேன். இன்னும் பானிக்கு நம்ம எத்தனை மிஷன் பண்ணோம் அப்படின்னு தெரிலங்க. $15 எப்பயோ கழிஞ்சிருக்கும். பட் இன்னமும் பார்த்தீங்கன்னா வேலை வாங்கிட்டு இருக்கா. என்ன மிஷன் அப்படின்றத பார்ப்போம். எவ்வளோ பெரிய ரேஞ்ச் பார்த்தீங்களா, அவளோட வீடு பாருங்கள், அதுக்கு மேலே இருக்குது, மேன்ஷன் மாதிரி. இவளுக்குலாம் $15 மேட்டரே கிடையாது. எதுக்காக வேலை வாங்குறான்றது தெரிய மாட்டேங்குது. Mr. Marston, I've been hearing about your plans. Have you, Miss McFarland? Yes, from Lee Johnson, to settle here and build a life for yourself. I'm afraid those aren't my plans. See, I already have a life. Well, I had one, and I'm trying to reclaim it. Or maybe what you could say is I had two, and I'm trying to end one of them so the other can survive. You do so love to talk in riddles, Mr. Marston. Do you do that, I wonder, as a substitute for having anything interesting to say? Probably, Miss McFarland. Oh, call me Bonnie, you fool. இவன் ஏன் கோச்சிக்கிறா? Call me Bonnie. ஜான் மேலே சம்திங் இருக்கோ, ஏதோ க்ரஷ் சம்திங் ஏதாவது தெரியலையே. அப்படிதான் இருக்கு. I'm married. அண்ட் ஜான் பார்த்தீங்களா உஷாரா? I have a son. I had a daughter, but she died. ஏய் இது எப்போடா? Years before that, I rode in a gang. ஜானுக்கு ஒரு டாட்டர் இருக்கான்றது இப்போதான் தெரியுது. Banks, trains, held people ransom. We killed people we didn't like. Bill Williamson was in that gang. எப்படி பாஸ்ட் கனெக்ட் ஆகுது பாருங்க. Now, if I don't capture my former brother in arms, great harm will befall my family. Now, I don't suppose any of this is very interesting to you, but I hope it explains why I wasn't so eager to talk about it. No, I do understand. I had no idea. You poor man. Even in this new country, memories don't really fade. My father was an illiterate Scot born on the boat into New York. He never saw his homeland, but to hear him talk about it, you'd imagine he only ever ate haggis and wore a kilt. And he hated the English for what they had done to his great-grandparents that he'd never met. People don't forget. Nothing gets forgiven. That's true, especially when it comes to money. And you know, even now, after all his labors, my father's debts are still terrible.
I worry every day about us losing the ranch. It would kill him. My father died when I was 8 years old. His eyes were, well, let's just say he was blinded in a bar fight south of Chicago. அப்பாவி. My mother died during childbirth. ஸோ ஆர்த்தர் மாதிரியே ஜானுக்கும் ஒரு She was a பயங்கரமான prostitute டெரிபிள் and பாஸ்ட் he was இருக்குங்க. Well, I don't know what he was. So I was sent off to an orphanage and ran away and fell in with a gang. My word. ஏய் இவனோட பாஸ்ட் ஆர்த்தருடைய பயங்கரமா இருக்கேப்பா. The leader of the gang taught me how to read, taught me how to see all that was good in the world. He was a great man in a way. டச்ச மீன் பண்றான். But you killed people. Sure. And I've suffered for it. And that's the life I left, or tried to leave. Said too much, Bonnie. I'm an uneducated killer, sent here to do all I can do well. Kill a man in cold blood so that another man may do his part to cut crime in an area, and a rich man can be elected governor on the back of these promises. Civilization is a truly beautiful thing, Mr. Marston. Listen, can you help me? Well, I can try. What do you need, money? No, nothing so complicated. I need an extra hand to take out the herd to pasture. Sure. Point me in the right direction. ஸோ ஏதோ ஒரு ஹேர்டை மேய்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எதை மேய்க்கணும், ஆடை மேய்க்கணுமா மாடை மேய்க்கணுமான்னு தெரியல. ஏற்கனவே ஜான் பார்த்தீங்கன்னா ஆடியா 2ல் ஆடை மேய்ச்சான் ஆர்த்தர் கூட சேர்ந்து. இதில் என்ன மேய்க்க போகிறான் அப்படின்றது தெரில. அதேமாதிரி இந்த கட்சீன்லேருந்து 3 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுங்க. அது முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானி வந்து ஜானை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கா. பட் ஜான் அதை உடைக்கிற மாதிரி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ரைட்டுங்க, மாடை மேய்க்க தான் போகிறோம். ஸோ மாடு எங்கே இருக்குன்னு தெரியல. இது ஜான் மாஸ்டர்னா ஜிம் மில்டனான்னு எனக்கு டவுட் தான் வருது. Thank you for telling me all that back there. It must have been hard for you. Hope you understand now why I've been playing my cards somewhat close to my chest. I didn't know you had a wife and child. Then again, I don't think I ever asked. They're lucky to have a man like you. I ain't so sure about that, but thank you. அவ பேசுறதே பாத்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. Come on, boy. ஸோ எங்கே இருக்குது மாடு? இங்கே தானா? இங்கே இருக்குது பாருங்கள், நிறையா மாடு சுற்றிட்டு இருக்கு. ஸோ கரெக்டாக பொசிஷன் பண்ணி மாடை மேய்க்கணும் மக்களே. அங்கே மார்க்கர் காட்டுதா, இங்கே நின்றுப்போம். இப்போ கரெக்டாக மாடு மேய்ச்சிட்டு போகலாம். எந்த டெஸ்டினேஷன் தெரியலையே. இல்லை, அவுட் ஆஃப் த பென், வெறும் வெளியே கொண்டு போகணும். அதுக்கப்புறம் தான் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணணும். இதெல்லாம் ஜானுக்கு நல்லாவே தெரியும் பாணி. உன்னை ஏமாத்திட்டு இருக்கான். ஆக்சுவலாக உன்னோட ஒரு பெரிய ரேன்சர் ஜானு, ஜிம் மில்டன் அவர். ஓகேங்க, கரெக்டாக நம்ம கவுக்கு பின்னாடி நின்று அதை வந்து எந்த சைட் டைரக்ஷன் போகணுமோ அந்த டைரக்ஷனில் கூட்டு போகணும். அதாவது நம்ம ஹார்ஸை எந்த டைரக்ஷனில் திருப்புறோமோ அந்த டைரக்ஷன் போகுது போல் நம்ம கரெக்டாக பண்ணலாம். நான் கட்சியில் சொல்லிட்டு இருந்த மாதிரி 2வது முக்கியமான விஷயம் என்ன ஷேர் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ரேன்ச் வந்து கடனில் போயிட்டு இருக்கு போல். ஏன்னா அப்படி தான் சொல்கிறா. அவரோட ஃபாதர் வந்து ரொம்ப டெப்ட்டில் இருக்கான் அப்படின்ற மாதிரி. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வாங்கின அந்த $15 கூட கடனை வசூலிக்கிறாளா என்னன்னு தெரியல. ஜஸ்ட் ஃபண்ணுக்காக சொல்கிறேன். பட் அவருடைய ரேன்ச்சே வந்து இழுத்து மூடுற நிலைமைக்கு வந்துடும், இன்னும் கொஞ்ச நாளில் நாங்கள் டெப்ட் பே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் 3rd திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜானுக்கு வந்து ஒரு டாட்டர் இருந்தா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அது வந்து ஆடியா 2 கேமில் வந்து எந்த இடத்துலையுமே ஜான் மென்ஷன் பண்ணதே இல்லை. ஸோ டாட்டர் இருந்தது வந்து ஆடியா 2 கேம் ஈவெண்ட்ஸ்க்கு அப்புறமாவா இல்லை அதுக்கு முன்னாடியா அப்படின்றதும் எனக்கு தெரியல. நிறைய விஷயம் அப்படியே ஆடியா 2 கேமோட அப்படியே கனெக்ட் ஆகுதுல்ல, எக்ஸாக்டாக கனெக்ட் ஆகுது. நான் சொல்கிறது ஆடியா 2 கேம் விளையாண்டு முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே ஆடியா 1 விளையாண்டிங்கன்னா அந்த கான்வர்சேஷன் முதற்கொண்டு அவ்வளோ பக்காவாக கனெக்ட் ஆகுது. எப்படி இதை டிசைன் பண்ணாங்கன்னே தெரிலங்க ராக்ஸ்டார் கேம்ஸு. ஏன்னா ஆடியா 1 ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 2010, ஆடியா 2 2018, 8 வருஷம் கேப்பு. ஸோ 8 வருஷத்துக்கு முன்னாடியே எப்படி ப்ரீ பிளான் பண்ணி இப்படி பக்காவாக ஒரு கேமை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு சீரியஸாக புரியல மக்களே. அதுக்கெல்லாம் ஒரு தனி நாலேஜ் தேவை. ஏய் என்னடா கவ்வை இன்னும் மேய்ச்சி முடிக்கல. நான் டெஸ்டினேஷன் கொண்டு வந்துட்டேன்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஓல்டு ஓக் ட்ரீக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. கொண்டு போகலாம். ஸோ நம்ம கவுஸை வந்து கத்தி கூட இது பண்ணலாமா? இருங்க, எப்படி பண்ணணும் அது சீனு மக்களே. ஸோ அக்மார்க் மாடு மேய்க்கிறவனா மாறிட்டான் ஜிம் மில்டன். நான் ஜான் மாஸ்டர்னு சொல்ல போகிறதில்ல. இவளுக்கு பானிக்கு ஒர்க் பண்ணுற வரைக்கும் இவர் பார்த்தீங்கன்னா ஜிம் மில்டன் தான்.
நான் இந்த மாடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 வாட்டி மட்டும் கட்டே பண்ணாமல் அப்படியே காட்டுறேன். அடுத்த வாட்டி இதே மாதிரி ரிப்பீட்டேட்டிவ் மிஷன் வந்ததுன்னா அதெல்லாம் கட் பண்ணி ஜஸ்ட் டெஸ்டினேஷன் போகிறத மட்டும் நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். அண்ட் ஜானுடைய பாஸ்ட்டும் அவன் சொன்னான் பார்த்தீங்களா, ரொம்ப கொடூரமான பாஸ்ட்டாக இருந்ததில்ல. அதாவது ஆர்த்தருக்கு எப்படி ஒரு துயரமான பாஸ்ட் இருந்ததோ அதே மாதிரி ஜானுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு துயரமான பாஸ்ட் இருந்தது. அதாவது 8 வயசுலேயே வந்து அவனுடைய அப்பாவை இழந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னான். அண்ட் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தொழிலை பண்ணிகிட்டு இருந்தவன். பட் அதெல்லாம் மீறி அவன் பார்த்தீங்கன்னா கேங்கில் வந்து எப்படியோ தஞ்சம் புகுந்து டச்சு வந்து எடுத்து வளர்த்துருக்கான்னு இல்லை, ஒரு நல்ல ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருந்திருக்காங்க. படிக்கிறது எப்படி எழுத படிக்க சொல்லி கொடுத்துருக்கான் எல்லாமே. ஸோ ஒரு காலத்தில் டச்சுன்ற பர்சன் நல்லவன தான் இருந்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு மைக்கான்ற எலி வந்ததுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா டச்சோடைய மூளையை குழப்பி டச்சை ஒரு மாதிரி ஆக்கியிருப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, ஒரு வழியாக மாடை மேய்ச்சி முடிச்சாச்சு. இவ்வளோதானா? இதுக்கப்புறம் வேறு எதுவும் மேய்க்கணுமான்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். Might be your true calling, Mr. Marston. Either that or you were a cow in a past life. Thank you, Miss McFarland. I'll see you later. I have work to do back at the ranch. இந்த மிஷன் கூட கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? நான் என்ன கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம ஆடியோ 2ல் லாஸ்ட்டாக ஜானை வச்சு என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், ஜிம் மில்டனா எப்பிலோக் விளையாண்டுட்டு இருந்தோம். அந்த எப்பிலோகில் வந்து ரேஞ்சில் இருக்க வேலைகள்லாம் வந்து மிஸ்டர் கெடிஸ் மூலயமா ஜான் கற்றுப்பான், கரெக்டாக? ஸோ அதெல்லாம் கற்றுக்கிட்டனால தான் இப்போ வந்து இந்த ரேஞ்ச் ஒர்க்கெல்லாம் ஈஸியாக பண்ணுறான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ராக்ஸ்டார் கேம்ஸு? திரும்ப பானி மிஷன் தாங்க எடுக்க வந்திருக்கேன். ஏன்னா இவரோட ஸ்டோரி ஆர் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு வைங்களேன், என்ன அப்படின்றது ஓரளவுக்கு ஐடியா நம்மளுக்கு கிடச்சிடும். வெஸ்டிகன்ஸ் நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். என்ன மிஷன்? வைல்ட் ஹார்சஸ் டேம்டு பேஷன்ஸா? Well, hello, Mr. Marston. How are you? Fine, thank you. How are you? I'm fine, thank you. இதுதான் அவளோட Did you meet அப்பாவோ? my father? ஆமா மக்களே. John Marston, this is my father, Drew McFarland. Drew. Pleasure to meet you, Mr. Marston. Please. So, my daughter informs me that you're here on some secret mission to remove some undesirables from the county. எல்லாரும் அத நினைச்சுக்கறாங்களா, சீக்ரெட் மிஷன்ல நம்ம வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி? I'm grateful for the hospitality, sir. You know, we've lived here for 30 years now. Came here from the east. The land had never been settled. For 10 years, we fought the Indians. Tough men. Then we had outlaws, and we had drought, and we had smallpox, and terrible winters, cholera. I buried more of my children than I raised. Sorry to hear that, காலத்துல sir. ஏகப்பட்ட கொடிய நோய்கள் தாக்கிருக்குல. I've seen strong men wither and die under that unforgiving sun. That whole herds of cattle take sick and die. But I've never once doubted my life here. No, sir. ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டான் போலங்க. When I hear about this so-called federal government sending out agents to covertly murder and control people, then I start to worry. I mean, yeah, all right, Williamson is a menace, and men like him are the plague. But isn't a government agent a worse menace? And all that symbolizes, I mean. You may be right, sir. ஸோ இவன் அப்போஸ் பண்ணுறானா எப்படின்னு தெரியலல்ல. Well, you're a brave man. You're always going to be welcome here. But you tell your friends out east that we don't want to live like that out here. Sneaking around and spying and secret missions. Right? It's preposterous. Trust me, sir. I agree with you. இவனுக்கு வந்து பிங்கர்டன்ஸ் பிடிக்காதோ? Good. Good. Well, we won't insult you any further. அட பாவி. Come on, Bonnie, we got things to do. Mr. Marston, do you want to join us? It's Daddy's favorite pastime. Apart from political discourse, that is. What is? Breaking in horses. Come on. ரைட்ரா. I hear you're a pretty decent rider. For a city dweller, that is. ஏய், எல்லாருமே இவனை சிட்டி பாய்ன்ற மாதிரி சொல்கிறீங்களா? இவன் பயங்கரமான ரேஞ்ச் மேன்ரா. ஓகேங்க, இப்போ ஹார்ஸை வந்து நம்ம பிரேக் பண்ணுற மிஷன் நினைக்கிறேன். நம்மகிட்ட லாசோவே இல்லைல்ல இது வரைக்கும். எடுத்தா பார்த்தீங்களா லாசோவை? வேற லெவல் சீன மக்களே. ஸோ இந்த லாசோவை வச்சு நம்ம குதிரையை அடக்கி பிடிக்கணும். Right. Now you got some rope on your belt. Let's see if we can't wrangle some horses. பானியோடைய அப்பா பார்த்தீங்கன்னா ஜான் வந்து ஏதோ ஒரு சீக்ரெட் மிஷனில் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். நம்ம அதுக்காக வரல, இல்லை அதுக்காக தான் வந்திருக்கோமா. ஏன்னா பிங்கர்டன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான், இப்போ ஜானை வந்து பிளாக்மெயில் பண்ணி அவுட்லாஸை போட்டு தள்ள வைக்கிறானுங்க. அதாவது ஜானுடைய பழைய பங்காளிகளை வந்து காலி பண்ண வைக்கிறானுங்க. அண்ட் பானியோடைய அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்லாஸை சும்மா அப்படியே போட்டு தள்ளுறது வந்து பிடிக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். நாம் அப்படி தான் மென்ஷன் பண்ணலாம்.
You sure have some interesting theories on what the government's doing, sir. They ain't theories, Mr. Marston. I saw the telegram Marshall got from Blackwater. It ain't exactly a state secret who sent you. Well, is he wrong? I saw those men from the train. The government can go to hell if you ask me. Those sons of bitches would steal a coin off a dead man's eye. Mr. Marston! He's right. Now, I don't know much about politics. Please, Paul, can we just enjoy But I the know ride? we're only as free as they say we are. Power's like a drink. The more you have, the more you want. And there's few men who can handle it. There's certain things in this country a woman could do much better if you ask me. I ain't gonna argue with that, Miss McFarland. கவர்மெண்ட் ஆக்சுவலாக எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணுது? அதாவது அவுட் கிளாஸ் எல்லாருமே ஒட்டு மொத்தமாக போட்டு தள்ளணும் எதுக்காக நினைக்குது? ஒரு வேளை வேர்ல்டே வந்து சிவிலைஸ்டாக மாற்றணும் அப்படின்றதுக்காக நினைக்கிறாங்களா? ஏன்னா அவுட் கிளாஸ்ன்றது வந்து கிட்டத்தட்ட காட்டு மராண்டித்தனமான ஆளுங்க தானே, அவனுங்க கிட்ட இருந்து வேர்ல்டை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக கவர்மெண்ட் பண்ணுதா, இல்லை இதில் ஏதாவது ஒரு சூட்சமும் இருக்கா அப்படின்றது எனக்கு சீரியஸாக தெரியல. இங்கே தான் பார்த்தீங்கன்னா குதிரைங்க மேய்ஞ்சிட்டு இருப்பாங்க, செம்ம வைல்ட் ஹார்சஸ் மக்களே. ஸோ இப்போ நம்ம டேம் பண்ணி நம்மளுக்கு ஒரு வைல்ட் ஹார்ஸ் வச்சுக்கலாமா எப்படின்னு தெரியல. லாஸோவை எடுக்க சொல்லிச்சு, எடுத்துட்டோன்னா இல்லையா? கையில் காட்ட மாட்டேங்குது லேசோ, தெரியலங்க. இருங்க நம்ம டப்புன்னு ஃபாஸ்ட்டாக போயிட்டு. ஓகே, கையில் லேசோ வச்சுருக்கான். எந்த ஹார்ஸ் நல்லா இருக்குது? ஏதாவது ஒன்று சும்மா போகலாம், ரேண்டமாக ஏதாவது மாட்டுதான்னு பார்ப்போம். ஐயோ மாட்ட மாட்டேங்குது. அவ்வளோதான் மக்களே, மாட்டிக்கிச்சு சீனு. ஸோ இப்போ அந்த ஹார்ஸை எப்படி அடக்கிறது? கீழே இறங்கி நம்ம லேசோவை பிடிச்சிக்கிட்டே போய் ஹார்ஸ் மேலே ஏறணுமா? அதே மாதிரி தான் ஆடியோ 2 மாதிரி தான். இப்போது ஆஹா கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும் மக்களே. ரைட்டு ஜான், லெஃப்ட்டு ரைட்டுன்னு கரெக்டாக கீழே விழும் போது நம்ம அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் பட்டன் அமைக்கி ஓரளவுக்கு ஹார்ஸ் அடக்கணும். வெறித்தனமாக குதிக்குது. ஆடியோ 2ல் இந்த அளவுக்கு குதிக்காதுப்பா, இது பயங்கரமாக பண்ணுது. ஏய் அடங்கு அடங்கு அடங்கு, அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம்தான். ஏய் எவ்வளோ நேரம்டா? அடங்கிடுச்சு மக்களே, ஒரு வழியாக அடக்கியாச்சு. ஏய் என்னடா இது எனக்கு கிடையாதா? ரைட்டுங்க. ஸோ நம்மளோட குதிரையில் தான் ஏறணும். இது அவங்களுக்கு பிடிச்சி தரும் போல குதிரை. பார்த்தீங்களா, அவன் நம்ம கஷ்டப்பட்டு பிடிச்சதை அவன் ஈஸியாக தள்ளிட்டு போயிட்டான். ஸோ இன்னொரு ஹார்ஸை வந்து லேசோ போட்டு பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பாணி சொல்கிறான். இதை பிடிக்கிறதாவது நம்மளுக்கு சொந்தமாக்குறோமா அப்படின்றத பார்ப்போம். எங்கே இருக்குது வைல்ட் ஹார்ஸஸ்? இங்கே பக்கத்தில் தாங்க எங்கேயும் இருக்குது. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த வாட்டி ப்ரௌனில் போடலாமா? மாட்டுதா? மாட்டிடுச்சு மக்களே. சீனு இறங்கி பட்டுன்னு அடைக்கிறோம் அதே மாதிரி. இந்த கேமில் குதிரை அடக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குதுங்க. எவ்வளோ நேரம் அடக்கிட்டு இருக்கான்? அவ்வளோதான், அடக்கியாச்சு ஒரு வழியா. இதுவும் நம்மளுக்கு கிடையாது மக்களே, திரும்ப நம்மளோட ஹார்ஸ்க்கு தான் போனோம். இந்த ஹார்ஸை பார்த்தீங்கன்னா பாணி தள்ளிட்டு போயிட்டா. ஓகே, ரேஞ்சுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. போகலாம். I like your father. I'm glad. He's quite a character. You have a good life here. The life I want. For me and my family, I mean. We don't have a lot anymore. You have enough. It's one that gets so many folks in trouble. It'll sap your spirit and make you poor. But it's straight. And it's decent. There's no better night's sleep than after an honest day's work. It's no wonder you look so tired then. Some deck must be shy of Joker, Miss McFarland. ஜான் இப்போ சொன்ன டைலாக் கூட ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் 2ல சொன்ன மாதிரி இல்லை. அதாவது Who would have thought you'd be such a natural at busting broncos? That was fun. I think you could be a fine rancher one day. If you can bear to stop killing people for a living. Sure. அட பாவீங்களா, எல்லாமே கனெக்ட் ஆகுதுடா. ஆடியோ 2 எப்பிலாகுக்கும் இந்த கேமுக்கும் பயங்கரமாக கனெக்ட் ஆகுது இவனுங்க பேசுகிற டைலாக்ஸ் எல்லாமே. அண்ட் நான் சொல்லிட்டு இந்த மாதிரி ஜான் ஒரு டைலாக் சொன்னான் பார்த்தீங்களா, அது வந்து ஆடியோ 2ல மிஸ்டர் கெடிஸ் கிட்ட அதே டைலாக் சொன்ன மாதிரி இருந்தது. அதாவது ஆனஸ்ட் டே ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா நல்லா திருப்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னது. These are fine horses. Hey Bonnie, Amos was saying some horses been spotted somewhere outside of Armadillo. Let's go, Mr. Marston. We can really do with those horses. இன்னும் இந்த மிஷன் முடியலங்க. ஏதோ ஒரு வைல்ட் ஹார்சஸ் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு, அது மொத்தமாக மடக்கி பிடிக்கணுன்ற மாதிரி சொல்றாங்க. No rest for the wicked. Let's see if we can track down that other herd of horses. சீனடா. ஸோ எவ்வளோ ஹார்சஸ் வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. You never did tell me why you were never married. Aside from the snobbery, that is. You sure ask a lot. I'm just surprised, that's all. You must have been quite a catch. The fact that you're talking in the past says it all. No, that's not what I mean. You must have had some suitors, that's all I'm saying. Some, I suppose. Here and there.
A ranch in the middle of Hennigan's Stead ain't really the place to find a husband. Amos, he's a little, well, you know, countrified. Where'd you get your airs and graces, Miss McFarland? From a couple of cheap governesses Pa hired to save us from being savages. I'd like to talk about more than just cattle and chickens sometimes, that's all. And after my brother left, it was up to me to become the man of the ranch. He'd never admit it, but my pa's a lot frailer than he looks. You're worth two of any man I know, miss. I'll try to take that as a compliment. ஸோ ஏன் பானி இன்னும் மேரேஜ் பண்ணல அப்படின்னு கேட்டதுக்கு அவளோட ஆன்சரை சொல்லிட்டான். அண்ட் பானிக்கு பார்த்தீங்கன்னா பிரதர்ஸும் இருந்திருக்காங்க. In many ways, my wife is kind of like you, Miss McFarland. Is that so? She's always been a woman in a man's world. You don't talk about her very much. There's my boys. Come on, Mr. Marston. பானியோட ஆளுங்களும் வராங்க போலாங்க. எதுக்காக இத்தனை பேரை கூட்டு போகிற ஆர்ஸை பிடிக்கிறதுக்கு? அப்போனா குரூப் ஆஃப் ஆர்ஸை பிடிக்கிறதுக்காக தான் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட கேட்கணும் மக்களே. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துக்கு போகிற வழியில் வந்து இந்த மாதிரி 2 கேரக்டர் பேசிகிட்டே வராங்க. அதெல்லாம் வந்து நான் அப்படியே விடணுமா இல்லை ஸ்கிப் பண்ணி தூக்கிடணுமா அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். நான் அடுத்த எபிசோடில் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றிக்கிறேன். இப்போ நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி தூக்கிட்டேன்னு வைங்களேன், உங்களுக்கு கேமுடைய ஸ்டோரி லோர் வந்து அந்த அளவுக்கு புரியாது. ஏன்னா இவங்க பேசிட்டு வரும்போது அவ்வளோ ஹிடன் கான்வர்சேஷன் வந்து நம்ம கேட்க முடியும். இல்லைன்னா நான் இப்படி வேணால் பண்ணுறேன், அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறமா அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அவங்க என்ன பேசினாங்க அப்படின்றத நான் வேணா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வேணால் பார்த்துக்கவா. எல்லாம் உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த எபிசோடை வந்து ஆல்டரேட் பண்ணிட்டே இருப்பேன். Wait for my signal and don't let those horses out of your sight. I'll see you there, miss. ஆடியோ 2 விளையாடும்போது கூட பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஃபஸ்ட்டு ஒரு 3-4 எபிசோடு வந்து எல்லாமே அப்படியே ராவாக தான் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி டெய்லரிங் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் மாற்றிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் என்னவோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாடை ஹர்ட் பண்ணி கூட்டு போனோம் தெரியுமா, அதே மாதிரி தான். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஆர்ஸை ஹர்ட் பண்ணி ஒரு லொக்கேஷன் கூட்டு போனோம். கரெக்டாக கூட்டு போகலாம் மக்களே. இந்த மாடை மேய்க்கிறதாவது ஓரளவு ஈஸியாக மேய்ச்சி கொண்டு வந்துட்டேங்க. இந்த குதிரையை மேய்ச்சி கொண்டு வரதுக்குள்ளே எப்பா ஒரு வழி ஆகிட்டேன். அது முன்னாடி ஓடுது பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குல்ல அந்த குதிரை. அதோட கலரும் ஃபாஸ்ட்டும் பாருங்கள், அடங்க மாட்டேங்குது அப்படியே. Looks like we got the lot of them. What magnificent animals they are. ஏய் கவுத்திடுச்சுப்பா. Get in the way. Chase him down. ஸ்டாலியனா மக்களே, வேறு லெவல். ஸோ ஸ்டாலியன் பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டு ஓடிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஸ்டாலியனை பிடிக்கணும். டே அட்லீஸ்ட் இதை பிடிச்சா எனக்காக தாங்கடா. எத்தனை ஹார்ஸாடா நீங்கள் எடுப்பீங்க? லாஸோ வச்சு பட்டுன்னு பிடிச்சிடலாம் மக்களே. அவ்வளோதான், இங்கே பக்கத்தில் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தான். ஏய் இது வேறடா, இந்த கருப்பு குதிரை ஸ்டாமினா போயிடுச்சான், தள்ளி விட்டுருச்சு. இதை வேற பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்களேன் ஸ்டாமினா. நான் ஒரு அழுத்தி ஸ்ப்ரிண்ட் பண்ணணுன்னு வைங்களேன், டப்புன்னு ஸ்டாமினா காலி ஆகிடுது. இப்போ இதுக்காகவே நான் விட்டு அமுக வேண்டியதாக இருக்குது. எங்கே போச்சு ஸ்டாலின்? அதுக்குள்ளே காட்டுக்கு, ஆமாம் அங்கே இருக்குது பாருங்கள். அப்படியே ஏய் பயணமாக தண்ணி காட்டுதுப்பா. ஜிடிஏ கேமில் வர பேன்ஷி மாதிரியோ இந்த ஸ்டாலியனு. அப்படியே பிடிப்போம், அவ்வளோதான். மாட்டினாங்க, பட்டுன்னு மேலே ஏறி அடக்கலாம். நார்மலான குதிரையை பயங்கரமாக தண்ணி காட்டும். இது எந்த அளவுக்கு தண்ணி காட்டுதுன்னு தெரில, பயங்கரமாக காட்டுது. ஆஹா, கீழே மட்டும் விழுந்துடாதரா ஜானு. விட்ட போச்சு. திருப்பி ஸ்டாலினை தரத்திலாம் நம்ம நல்லா பிடிக்க முடியாது, உடம்புல தெம்பு இல்லை. கரெக்டாக பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. அது ஒரு சைடு தள்ளி விடும்போது நான் ஆப்போசிட் சைடு அனுப்பணுமா, கரெக்டாக பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ நேரம் பார்த்தீங்களா? இதுதான் சொல்கிறேன். அடங்குமா போதுமா ஆடினது. நல்லா ஆடுது, அடங்கிடுச்சு. ஒரு வழியாக இந்த ஸ்டாலியன் அடக்கியாச்சு. இப்போ இதை கொண்டு போய் பாணிக்கிட்ட கொடுக்கணுமா? அட பாவியலாம். ஸோ இந்த மாதிரி வயலில் நடமாற ஹார்ஸ் எல்லாம் பிடிச்சி எங்களோட பார்னில் சேர்த்து வைக்கிறானுங்களா? அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இப்படிலாம் பண்ணால் எப்படி கடன்காரன் ஆவானுங்க? நல்லா சம்பாதிக்கலாமே, என்னன்னு தெரியல. அண்ட் இந்த ஹார்ஸ் நல்லா ஓடுதுங்க. நான் இன்னும் மெயின் ரோட்டில் ஓட்டி பார்க்கல, நல்லா ஸ்பீடாக ஓட்டி பார்ப்போமா? எனக்கு ஃபஸ்ட்டு பாணிக்கிட்ட போய் பேசுவோம். Thanks for your help today, Mr. Marston. We got some fine horses. You know, why don't you keep that stallion as your own? Super. நல்ல வேலை, நன்றிமா. Thank you, ma'am. He's a fine animal. ஸோ இந்த ஸ்டாலியன் வந்து இனிமேல் நம்மளுக்கு சொந்த மக்களே. ஜான் மார்ஸ்டனுடைய ஹார்ஸு நல்லாயிருக்கு, கோல்டன் கலரில். இப்போ நம்ம அழுத்தி பார்ப்போம் எவ்வளோ ஸ்பீடு ஓடுது அப்படின்ட்டு. செம்மையாக இருக்குல்ல சேவ் கேம் சவுண்டு. ஆனர் 150 ஏறி இருக்குது. இந்த ஆனர் சிஸ்டம் என்ன அப்படின்றது எனக்கு சீரியஸ்லி புரியலைங்க. இந்த கேமில் ஆனர் சிஸ்டம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இருக்குது, ரெண்டுமே என்னன்னு தெரியல. அண்ட் ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக தாங்க ஓடுது. நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்த கருப்பு ஹார்ஸ்க்கு இது செம்ம ஃபாஸ்ட்டு தான். ஸ்டாமினா சருன்னு இறங்குதோ.
இல்லை ரெண்டுத்துக்கும் சேமாக தான் இறங்குதா தெரியல. பட் ஆனால் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு இது வச்சு விளாட்லாம். அதுக்கப்புறம் திருப்பி கருப்பு ஆர்ஸ் எடுத்து எனக்கு கருப்பு தான் பிடிக்கும். இப்போ நம்ம பானிக் பண்ணுற மிஷன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட எபிலாகில் ஜான் மாஸ்டர்னு வச்சு விளையாண்டோம் தெரியுமா? அதாவது ஜிம் மில்டனா மிஸ்டர் கெடிஸ்க்கு ஒர்க் பண்ணோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இருக்குல்ல. ரேன்ச்சில் ஒர்க் பண்ணுற எல்லா மிஷன்ஸுமே நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன மிஸ்டர் கெடிஸ் இடத்துல பால் கறந்தோம், ஆயல்னோம், அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இதில் வந்து அது இல்லாமல் மாடு மேய்க்கிறது, ஆடு மேய்க்கிறது, ஆடு மேய்க்கல மாடு தான் மேய்ச்சோம், ஆர்ஸை மேய்ச்சோம். அண்ட் இப்போ என்ன மிஷன் தெரியல, என்ன பண்ண போகிறாங்க? செம்மையா இருக்குல்ல இந்த கிளைமேட் பாருங்க. I got most of the horses secure and the chickens. Well, thank you, Amos, but it's the herd I'm worried about. I know, they're scattered all over the valley and beyond. The weather is coming in real fast. So what do you suggest, Amos? We leave the herd out there to be scattered by the storm and ourselves left here to die without a livelihood? Can I help? No, miss. If the men get caught out in that storm, they're gonna die. And if we lose our herd, we'll all die, you stupid man. Doesn't sound like we're left with much of a choice then. சுத்தண்டா. Come on, Amos. Round up your men. Let's get the herd. ஸோ பயங்கரமான புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த புயலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்ட்லாம் எங்கேயோ செதறி கிடக்கான். அதாவது மாடுலாம் ஒரு திசையில், அது எல்லாத்தையுமே ஒன்று திரட்டி சேஃபான இடத்துல கொண்டு வந்து விடணும். செம்மல்ல. இந்த கேமில் முதல் வாட்டி ரெய்னி வெதரை பார்க்கணும். இது ரெய்னி வெதர்னு சொல்லணுமா இல்லை தண்டர் ஸ்டார்ம் சொல்லணுமா? That sky don't look good. I'm starting to think somebody up there is conspiring against me. Are you a religious man? Not in any real sense. Sometimes I tell myself things happen for a reason. Like what brought me here was fate come a-calling. But nobody made my path but me. We all need to look for answers somewhere. Some in big old books, others in big old bottles of whiskey. Believing in some kind of divine purpose ain't gonna give me my wife and kid back. Past is who we are, Miss McFarland. There ain't no changing that. Faith is a luxury I can't afford. We have 2 herds out grazing in different pastures. We'll need to merge them and bring them all back. I think we can handle that. The cows get real ornery in bad weather. It's more work, but I'll show you how to deal with them. We're not gonna be able to hear each other in this rain. Just make sure you don't lose sight of me. Whoa! ஓகேங்க. ஸோ பயங்கரமாக செதறி கிடக்கு போல் மாடுலாம். அண்ட் ரெய்னி வெதரில் வந்து ரொம்ப பயப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாடுங்க இதுதானே. இந்த மாடால் வேறு எதுவும் கூட்டமா? ஆமாம் மக்களே, இந்த மாடுங்க தான். ஸோ ஏதோ ஒரு ஓக் ட்ரீ அப்படின்ற மாதிரி இடம்னு சொல்கிறா. அந்த இடத்துல வந்து கொண்டு போய் மாடை சேஃபாக விட்டுடலாம். அண்ட் இன்னும் ஒரு சில செட் ஆஃப் குரூப் ஆஃப் மாடுங்க வந்து வேற ஒரு இடத்துல செதறி கிடக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறா. எப்படி இருக்குல்ல ஸ்டார்மு? இது தண்டர் ஸ்டார்ம் தாங்க, நார்மல் ரெய்னி வெதர் கிடையாது. அண்ட் ஒரு மாடு பார்த்தீங்கன்னா செதறி ஓடிடுச்சா. நான் அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதில்ல. இருக்கிற மாடுங்களை சேஃபாக கொண்டு போகிறேன். எந்த மாடெல்லாம் செதறி போதோ அது அப்புறமா வந்து நான் பிடிச்சிட்டு வரேன். பாருங்களேன், அந்த இடியும் மின்னலும் வேறு லெவலில் இருக்குங்க. மற்ற எந்த மாடும் செதறாமல் அப்படியே கொண்டு போயிட்டோன்னு வைங்க, ஓரளவுக்கு சேஃபாக முடிச்சிடலாம். அவ்வளோதான், பக்கத்தில் தான் இருக்குது. ஒன்று பாருங்கள் வேணுகிட்டே ஓடுது சைடில். போயிடுச்சா தெரியல. வாங்க கொண்டு வந்துட்டோம். முடிஞ்சுதா? செதறி ஓடுதுங்க நிறையா. இருங்க, அதை பிடிச்சிட்டு வரணும்னு நினைக்கிறேன். இல்லை வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. சூப்பருங்க. அவ்வளோ ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல, ஈஸியாக கொண்டு வந்துட்டோம். அடையடா, வேற லெவல்ரா. என்ன மாட்டிக்குது மின்னல். சுத்தம் மிரண்டு ஓடிடுச்சு மக்களே. ஆஹா, கிளிஃபில் போதான் பயந்து போய் ஓடுது மாடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா கிளிஃபோட எட்ஜ் இருக்குது. ஸோ மலை மேலே இருந்து உழுந்து செத்துற போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்குள்ளே நம்ம மாட்டுக்கு முன்னாடி போய் அதை தடுத்து நிறுத்தணும், மலை மேலே இருந்து கீழே விழாமல். ஒரு மாடு அதுவே நின்றுச்சு. அவ்வளோதான், மாடை கொஞ்சம் ஓகே மக்களே, அப்படியே நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். சூப்பர், நின்றுச்சா மாடுங்க? ஏப்பா நின்ன மாதிரி தெரிலையே. ஐயோ ஐயோ, எல்லாம் உந்துச்சு மக்களே, செத்துருச்சு. மிஷன் ஃபெயில்டு. என்ன பண்ணணும்? இருங்க, செக் மைண்ட்லேருந்து ரீலோட் பண்ணுறேன். என்ன பண்ணணும்னு தெரியலையே. மாடை விட ஸ்பீடாக ஓடி போய் தாண்டணும் அப்படின்ற மாதிரி சொன்னால், தாடி போய் நம்ம கிராஸ் பண்ணணும் நின்றுட்டாங்க. இல்லை என்ன பண்ணோம்? இருங்க மக்களே, நான் என்ன பண்ணுறேன் இந்த வாட்டி நல்லா ஸ்பீட் எடுத்துகிட்டு என்னோடய ஆர்ஸை வந்து டேரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ எப்பயுமே மாடுங்க வந்து ஆர்ஸோடைய டேரெக்ஷனை பார்த்துட்டு தான் அதுவும் திசை எடுத்துருப்போம். அது மாதிரி பண்ணுதா? எல்லாம் இப்படி நிப்பாட்டலாமா? எல்லா மாடையும் இடிச்சு இருங்க மக்களே, இப்படி திருப்போமா சீனுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்களா, நான் ஆர்ஸோடைய டேரெக்ஷனை சேஞ்ச் பண்ண உடனே மாடுங்களும் டேரெக்ஷனை சேஞ்ச் பண்ணி ஓடுது. நான் வந்துடுச்சா சேஃபாக? போகாதீங்கடா, மலை மேலேருந்து விழுந்துருவீங்க. இப்படி வாங்க, குட் பாய்ஸ். எல்லாம் போயிட்டாங்க.
நல்ல வேலை தப்பிச்சோம். அப்போ கூட மேப்பில் பாருங்கள் ஒரு மாடு எங்கே போகுது அந்த பாருங்களேன். ஒன்று மட்டும் இப்படி வா, அங்கே போனால் விழுந்துருவேன். இந்த சைடு வா. போயிடுச்சு அவ்வளோதாங்க. ரிட்டர்ன் டு பானி அப்படின்ற மாதிரி காட்டுது. போகலாம். பின்னாடியே வா மாடு, நீ மட்டும் தனியாக போய் விழுந்துடாத. சீனாக இருக்குடா இந்த மிஷினு. லெவல்ரா. ஸோ இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடுங்க சதுரி கிடக்கல. இது எல்லாத்தையுமே ரவுண்ட் அப் பண்ணி ஒன்று கூட்டி ஒரே ஹேர்டாக மாற்றணும். எங்கே இருக்குது? இங்கெல்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்ப்போம். மொத்தமாக சேர்த்து ஒரு பெரிய ஹேர்டாக மாற்றலாம். ஓடு ஓடு. ஓடு ஓடு. நிற்காது, ஓடு. மழை பெய்யுது ஓடு. வீட்டுக்கு போகலாம். போ போ போ. நீ மட்டும் என்ன தனியாக நின்றுருக்க? போ. அப்படி எல்லாம் இடிச்சு மோதிடுவேன். ஓடு. அவ்வளோதாங்க, ஒரே ஹேர்டாக சேர்த்தாச்சு. அடுத்து எங்கே போகணும்? தட்ஸ் இட் மக்களே. ரேன்ச்சில் கொண்டு போய் ஒப்படைச்சிட வேண்டியதான். நான் நல்லா லாங்கில் வந்து கட் பண்ணுறேன். ஏன்னா ரேன்ச் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. அவ்வளோதான். போங்கடா ராசா, சேஃபாக போயிடலாம் வீட்டுக்கு. எப்படியும் இவ்வளோ மாடை நம்ம சேஃபாக கூப்பிட்டு போக முடியும்னு நினைக்கிறீங்க? மேலே பார்த்தீங்கன்னா 21 மாடில் 20 மாடை நம்ம இப்போ சேகரிச்சிருக்கோம். இந்த 20 மாடில் எத்தனை இது செதறி ஓட போகுது அப்படின்றது தெரியல. பொறுமையாகவே போகலாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 மாடு நின்றுச்சா சுத்தம். ஸோ இப்போ 18 மாடு. ஒன்று இங்கே பாருங்கள். இது ஒன்று இந்த சைடில் போகுது. அடக்கு இருக்கு மாடு. இப்போ 17 மாடு. அதெல்லாம் விட்டுறலாமா? நம்ம சும்மா ஒரு 10 மாடை கொண்டு போய் விட்டால் கூட போதுமா? என்னன்னு தெரியல. இல்லையே, பின்னாடி வர மாதிரி தாங்க காட்டுது. அது பாருங்களேன், டார்க் ப்ளூ மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹேர்டு வந்து செதறி போனால் கூட நான் எதையும் கண்டுக்க போகிறதில்ல. நான் முன்னாடி என்ன ஹேர்டு இருக்கோ அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்மளுடைய ரேன்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறேன். பின்னாடி இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து சேருதான்னு பார்ப்போம். அப்படி வந்து சேரலாம் போய் தொலைட்டோம். ஸோ இப்போதைக்கு 12 மாடுங்க நம்ம கூட்டு போயிட்டுருக்கோம். என்னோடய எய்ம் வந்து ஒரு 10ன்னு வச்சேன். 10 கூட தேராதுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 5ஆவது கூப்பிட்டு போகலாமா? பின்னாடி பாருங்கள் எத்தனை மாடு சதுரி ஓடி கிடக்குன்னு. ஆனால் வர மாதிரி தான் காட்டுது. ஆமாப்பா, வந்து ஒன்று சேர்ந்துருது. வேறு லெவல்லையா? ஆனால் டேரெக்ஷன் சேஞ்ச் பண்ணிடுச்சே. இருங்க, திரும்பி அப்போனா நல்லா லாங் போயிட்டு கட் பண்ணலாம். ஓடு ஓடு ஓடு. டேரெக்ஷனை மாற்று. இந்த சைடு போ. திருப்பி வேறு ஏதாவது மலையிலேருந்து கீழே விழுந்துடாது. சீக்கிரம் ஓடு, ரேன்ச்சுக்கு போகலாம். ஓடு ஓடு ஓடு. செம்மையாக இருக்குங்க அந்த இடியும் மின்னலும் அந்த கிளைமேட்டு. நான் ஆடியோ 2வில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெதர் யார் அந்த ஒருத்தன் மேட் சயின்டிஸ்ட் இருப்பான் பாருங்கள், ஒரு ரோபோட்டை தயாரித்தவன். அவன் இடத்துக்கு போகும்போது இதே மாதிரி தான் ஒரு வெதர் இருந்தது. செம்மையாக இருந்தது. அவ்வளோதாங்க, வந்தாச்சு ரேன்ச்சுக்கு. இப்போ கரெக்டாக அதுக்குள்ளே நம்ம போய்க்கணும்னா மாடை மெதுவாகவே போகிறேன். சூப்பருங்க. அதுவே கரெக்டாக லைன் ஃபார்மேஷன் பண்ணி உள்ளே போயிடுச்சு. 18 மாடை நம்ம சேஃபாக கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் 21 மாடில். வேறு லெவல் மக்களே. ஜான் ஒரு உண்மையான ரேன்ச்சருன்றதை ப்ரூவ் பண்ணிட்டான். நான் சொன்ன மாதிரி ஆடியோ 2 எபிலோக்கு அப்புறமா அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்குங்க. அந்த ஃபார்ம்லேருந்து அப்படியே வரான் ஜான். வேறு லெவல். You saved the herd back there. You might make a decent rancher one day. Thank you, Miss McFarland. You might make a decent rancher one day. வாமா என்ன சொல்கிறா பார்த்தீங்களா? அவன் ஏற்கனவே ஒரு ரேன்ச்சர் தான். வேறு லெவல். நான் அதுதான் சொல்கிறேன், கண்டினியூஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ பானியோடைய மிஷன் எதுவுமே காட்டல. அந்த டபிள்யூன்ற மிஷன் யாரோ அந்த போலி டாக்டர் அப்படின்ற மாதிரி மார்ஷல் சொன்னான் பாருங்கள், டானிக் விற்கிறவன், அவனை போய் சேவ் பண்ணுற மிஷன் மட்டும் தான் இருக்குது. அது பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது இருக்கா? இல்லைங்க, அந்த 4-man ஆஃபீஸோடைய சைட் மிஷன் மட்டும் தான் இருக்குது. அதெல்லாம் நான் தொட போகிறதில்ல. ஒரு மேனுவல் சேவ் அடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த எபிசோட் இதோட முடிச்சு போவோம் மக்களே. அடுத்த எபிசோடில் வந்து அந்த டானிக்கால சேவ் பண்ணுற மிஷன் எடுப்போம். ஆமாம். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். எப்பயும் சொல்கிற மாதிரி தான், பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் மக்களே.